அடுத்த 5 ஆண்டுகளில் அமெரிக்காவிடமிருந்து $500 மில்லியன் மதிப்பிலான பொருட்களை கொள்முதல் செய்வது சாத்தியம் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதாக இரு நாடுகள் சார்பில் கூட்டறிக்கை நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் தொடர்பாக PTI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், சீனா, தாய்லாந்து, மியான்மர், கம்போடியா உள்ளிட்ட நாடுகளை விட இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள இறக்குமதி வரி மிக குறைவு எனவும், இதனால் இந்திய நாட்டின் ஜவுளி, தோல் பொருட்கள், காலணிகள் போன்ற பொருட்களுக்கு அமெரிக்க சந்தையில் தேவை அதிகரிக்கும் எனவும் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்திய சுங்கவரி குறைக்கப்பட்டுள்ள அதே வேளையில் அமெரிக்கா பரஸ்பர வரியை மட்டுமே குறைத்துள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த பியூஷ் கோயல், சர்வதேச பொருளாதாரம் குறித்த புரிதல் அவர்களுக்கு இல்லாததே காரணம் என்றார். ஒப்பந்தத்தின் அம்சங்களை வணிகர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் வரவேற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு தற்போது 45 பில்லியன் முதல் 50 பில்லியன் மதிப்பில் அமெரிக்க பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்து வருவதாகவும், $30 டிரில்லியன் இலக்கை நோக்கி பயணிக்கும் இந்திய பொருளாதாரத்திற்கு இது ஒரு பிரச்சினை இல்லை எனவும், அடுத்த 5 ஆண்டுகள் அமெரிக்காவிடமிருந்து $500 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 45 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்முதல் செய்வது சாத்தியம் என்றும் அவர் தெரிவித்தார்.